சார் எப்போ பார்த்தாலும் லீவில் யோகா கிளாஸ் போ, மியூசிக் கிளாஸ் போ, கீபோர்ட் கிளாஸ் போ, டான்ஸ் கிளாஸ் போ, இது போ அது போ சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு புரியல சார், நானும் மனுஷன் தானே. உங்கள் வீட்டில் நீ மாற்றணும்னு நினைக்கிற விஷயம் எதுடா சொல்டா, மாற்றிடுவோம்டா இன்னைக்கு உங்கள் அம்மாட்ட சொல்லி. சார் நான் சொல்லட்டுமா சார்? அம்மாவை மாற்றணும்னு சொல்லக்கூடாது நீ. அதை தான் சார் சொல்லிட்டான். என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் உனக்கு ஒரு பொண்ணே கிடைக்கல கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்டான் சார். அதை டெய்லி சொல்கிறான் சார். அவங்க அப்பா வந்தால் மட்டும் என் கூட சண்டை போட்டே இருப்பான் சார். உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையா, இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கி, ஏன் உயிரை போட்டு வாங்குறேன்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போடுறான் சார். ஒரு தங்கச்சியாவது இருந்திருந்தா அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு வேலை வைக்கக்கூடாதுன்னு என்ன பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுல இருந்து வீட்டை கூட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். இது பெரிய பாட்டு, கடைசி பாட்டு பெரிய பாட்டா இருக்கு. எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? எப்பயாவது ஒருக்கா கூட அப்பா துணி துவைச்சிடாரு. இல்லைன்னா அதுக்கு பதிலாக எனக்கு ஏதாவது அவ வேலை வச்சிருவா. என்ன அப்படி குடும்பத்தனம் பண்ணது? ஏன் வெளியில போய் விளையாட சொல்லலாம்? சார் வெளியே போய் விளையாட அதுதான் சொல்லணும்னு இருந்தாங்க சார். வெளியே போய் விளையாடுன்னு சொன்னா போய் ஒருத்தர் வீட்டு பூச்செடி இல்லாம எல்லா பூச்செடியிலும் பூவை பறிச்சு போட்டுறா. லாஸ்ட் வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிச்சு விட்டு வந்துடுறாங்க. சரி வீட்டுக்குள்ளே விளையாட வீடை சாத்தி விட்டு போனா கேட்டை எட்டி குதிச்சு போறாங்க மேடம். என் ஹஸ்பண்ட் ஆட்டோ ஓட்டுறாங்க சார். 2 டீச்சர்ஸ் அதில் பயணம் செஞ்சுருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, படிக்காத பேரண்ட்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஏன் எடுக்கிறீங்க, நம்ம ஸ்கூலில் ஏன் அட்மிஷன் எடுத்துக்கிறாங்க, அவங்க எப்படி சொல்லி கொடுப்பாங்க, இங்கே வந்து நம்ம உயிரை வாங்குறாங்க அப்படின்றத பேசுகிறாங்க. அதை கேட்கும்போது எங்களுக்கு கஷ்டம். அப்பா அடுத்த பேரண்ட்ஸ் மீட்டிங் வாப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் போய் உட்காந்துருக்கோம். எந்த பாடத்தில் என்ன உனக்கு சந்தேகன்றது அந்த கன்சர்ன் டீச்சர் உட்காந்துருக்கும் போது இவன் கேட்குறான் சார். அவங்க ஏன் முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா அவன் கேட்ட சந்தேகத்தெல்லாம் விட்டுறாங்க சார். என் பையனுக்கு பொறுமை இல்லைங்க சார். அவன் கேட்டுட்டு அவன் விட்டுறான் சார். அந்த இன்ட்ரெஸ்ட்டை இவங்களால எந்த வகையிலுமே கொண்டு வர முடியலங்க சார். இது நான் என் பிள்ளைகிட்ட இருந்து டீச்சர்ஸோட மனநிலையை நான் தெரிஞ்சுக்கிட்டதுங்க சார். என் குழந்தை 55, 60 எடுத்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் ஒரு ஸ்டாஃப் அங்கே என்ன சொல்லணும் அப்படின்னா, இல்லை உனக்கு போதுமா அந்த மார்க் அப்படி சொன்னால் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? எங்களோட கடமை வந்து அவங்க 100 மார்க் எடுக்க வைக்கிறது இல்லை சார். நீ இதில் நின்றுடக்கூடாது, நீ இன்னும் ஓடணும், உனக்கு இன்னும் தேடல் நிறைய இருக்கணும்னு சொல்கிறதுக்காக தான். அது பத்தாது நாங்கள் சொன்னால் அந்த இடத்துல டீச்சர் பேரண்ட்டாக என்ன பண்ணோன்னா தட்டி தான் கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம பருவ காலத்துல மறக்க முடியாத ஒரு பருவ காலம் எதுன்னா சம்மர் ஹாலிடேஸ். ஒரு சிறிய ஆஸ்வாசம், ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன், ஒரு ரீபூட்டிங் டைம். அந்த மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இவங்ககிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கோடை விடுமுறையில் பெற்றோர்கள் குழந்தைகள். எனக்கு ஒரு மாதிரியான மெமரிஸ் இருக்கும், இங்கே இருக்கவங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும், இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மெமரிஸோடு சேர்ந்து நிறைய பிரச்சனையும் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் லீவ் விட்டாச்சு, எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு, அடுத்து பெரிய ஒரு லிஸ்ட்டு தயாராகிருக்கும் இல்லையா? உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன் என்ன இந்த கோடை விடுமுறையில்? மார்னிங் ரொட்டீன்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு மொபைல் பார்க்குறது. ஓகே. போர் அடிச்சு ஃபோன் பார்த்து வீடை வந்து கேவலப்படுத்திடணும். எப்படியாச்சும் நம்மளால முடிஞ்ச ஒரு அம்மாக்கு ஒரு ஹெல்ப் எடுத்து கீழே போட்டுடணும். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு. உங்க அம்மா யாருமா? நீங்க தானா? கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோ ட்ரெஸ் எடுத்து கீழே போட்டு வச்சிருவா. சின்ன வயசுல அவளுக்கு பேரு என்ன தெரியுமா சார்? வெளமெடுத்த வீராயின்னு பேரு. என்ன பேரு? வெளமெடுத்த வீராயி. அதாவது கோவம் வரும் சார். அது ஏன் ட்ரெஸ் எடுத்து போறதுல உங்க கோவம்? இல்லை சார், அதில் மட்டும் தான் கோவத்தை காட்ட முடியும். அண்ணன் கிட்ட போனால் அண்ணன் மண்டையில கொட்டி உட்கார வச்சிருவோருமா. அப்பா வீட்டில் இருக்க மாட்டாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. அம்மாவும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. யார் மேலே கோவத்தை கட்டுறது? துணி இருக்கும், துணியை போட்டு அடிப்பேன். சம்டைம்ஸ் தலகாணி இருக்கும், அதை பிடிச்சி அடிச்சிட்டு இருப்பேன். ஓ, யாரு கோவத்தை காட்ட மாட்டாங்களோ அவங்க கிட்ட கோவத்தை காட்டுறது. என்னடா ஒரு ஹேர் ஸ்டைல் பயங்கரமா இருக்கடா தம்பி. தேங்க்யூ. நான் இது சின்ன வயசுலேருந்தே வளர்த்து வச்சிருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்தே வளர்த்துட்டு இருக்கியா? நேச்சுரலாக வளருது. நேச்சுரல், எல்லா முடியும் நேச்சுரல் தான்டா வளரும். உன்னோட ரொட்டீன் சொல்லு. அது என்னைக்குமே சம்மர் ஹாலிடேஸ்னா நான் காலையில் எழுந்திக்கிறது 10 மணி. வீட்டில் உட்காந்துருப்பேன், என் பிரதரோட சண்டை போட்டுட்டு இருப்பேன் ஃபோனுக்காக. டிவி பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆனாதான் நான் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போவேன். அதுக்கப்புறம் நைட்டு 12 மணி 1 மணிக்கு தூங்கிடுவேன். 12-1 மணிக்கு நைட்டு தூங்குவீங்க? ஆமாம். அது நடுராத்திரிடா. உங்களுடைய டெய்லி ரொட்டீன் இந்த சம்மரில் என்ன சார்? எப்போ பார்த்தாலும் லீவில் யோகா கிளாஸ் போ, மியூசிக் கிளாஸ் போ, கீபோர்ட் கிளாஸ் போ, டான்ஸ் கிளாஸ் போ, இது போ அது போ சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு புரியல சார், நானும் மனுஷன் தானே. இந்த 4 கிளாஸில் எந்த கிளாஸ் உனக்கு பிடிச்சிருக்கு, எது உனக்கு பிடிக்கல? எந்த கிளாஸும் பிடிக்கல. 4மே பிடிக்கல தெரியும், அதனால தான் உனக்கு கேட்டேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்கே போகணும் சார். என்ன எதுக்கு சார் போக சொல்கிறாங்க? சம்மர் ஹாலிடேஸில் ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்காக தான் அனுப்புகிறேன். பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கா? ஆமாம் சார். உங்களுக்கு பிரெயின் இல்லைன்ட்டா? அவளை எவ்வளோ பிரில்லியண்டா பேசுறான்.
கரெக்ட். ஆக்சுவலி அவன் என்ன என்னென்னலாம் பண்ணுவான்னு தெரியுமா சார் அவன்? ஓகேடா, உங்க வீட்ல நீ மாத்தணும்னு நினைக்கிற விஷயம் எதுடா சொல்டா, மாத்திடுவோம்டா இன்னைக்கு உங்க அம்மாட்ட சொல்லி. சார் நான் சொல்லட்டுமா சார்? அம்மாவை மாத்தணும்னு சொல்லக்கூடாது நீ. அதை தான் சார் சொல்லிட்டான். என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் உனக்கு ஒரு பொண்ணே கிடைக்கல கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்டான் சார். அதை டெய்லி சொல்றான் சார். அவங்க அப்பா வந்தா மட்டும் என் கூட சண்டை போட்டே இருப்பான் சார். உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையா, இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கி, ஏன் உயிரை போட்டு வாங்குறேன்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போடுறான் சார் டெய்லி. உங்க வீட்டுக்காரட்டியா? ஆமா. அப்போ யார்கிட்ட சார் சொல்லுவாங்க? வீடு கிட்டேயா சொல்ல முடியும்? யார்கிட்ட சொல்லுவாங்க வேற? எனக்கு மனசுல இருக்க கஷ்டத்தை யார்கிட்ட சொல்ல முடியும்? நிறுத்தணும் சார் இதை. வீட்லயே இருக்க முடியல என்னால. நிறுத்தணும் ஃபர்ஸ்ட் இதை. எதை நிறுத்தணும்? காலையில் ஸ்கூல் நேரத்தில் தான் நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிடணும் சார். அந்த ஸ்கூல் நேரத்தில், ஸ்கூல் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் கழிச்சாவது பண்ணலாம் சார். உடனே எழுந்த உடனே இந்தா ப்ரஷ் பண்ணு சாப்பிடு உடனே பண்ண முடியுமா சார்? எது இருந்தாலும் யாரா இருக்கு இங்க பல்லு வளர்க்கறது காலையில பிரச்சனையா இருக்கு? அநேகம் பேருக்கு பிரச்சனையா இருக்கு. ஆக்சுவலி வந்து காலையில் வந்து 6 o'clock எழுந்துப்பேன் சார். கொஞ்சம் லேட்டாக எழுந்துப்பேன். அப்புறம் வந்து நான் சாப்பிட்டுடுவேன் சார். அப்புறமா பேர்ட்ஸ்க்கு தண்ணி கொடுக்கறது. பேர்ட்ஸுக்கு தண்ணி ஊற்றணும். ஏன் தண்ணி ஊற்றணும் பேர்ட்ஸுக்கு? ஏன்னா அது பாவம் இல்லை சார், அது வெயில்லேருந்து வருது, அதனால தான் தண்ணி கொடுக்குறோம். அப்புறம் செடிக்கு தண்ணி ஊற்றுவேன். எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் வீடெல்லாம் பெருக்கிறதுக்கு. நிஜமா ஹெல்ப் பண்ணுவாங்களா? மார்னிங்ல இருந்து நைட்டு வரைக்கும் டிவி மட்டும் தான் பார்ப்பாங்க. காலையில டிவி, மதியானம் டிவி, நைட்டு டிவி. சாப்பாடு கூட வேண்டாம், எதுவும் வேண்டாம், டிவி மட்டும் தான் எனக்கு போதும். பாரு, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டிவி மட்டுமே பார்த்துட்டு இருக்காம. டியூஷனும் இல்லை, கிளாஸஸும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறது சார்? கிளாஸஸ் போ அப்படின்னாலும் வேண்டாம், கொஞ்ச நாள் எனக்கு ஃப்ரீயா இருக்கட்டும், கொஞ்ச நாளாவது எனக்கு ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு கேட்குறா. இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த? எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. அம்மா நல்லா போட்டு கொடுக்கணும். போட்டு கொடுக்குற மாதிரி நாங்கள் எதுவும் பண்ணல சார். ஸ்கூல் டயத்தில் 7 மணிக்கு தான் எந்திக்கிறது. அதே மாதிரி லீவ் டயத்துலையும் அந்த 7 மணிக்கு தான் எந்திப்பாங்க. உங்களோட சொல்கிறது 11 மணின்னு சொல்கிறாங்க. எந்திரிச்சுன்னா ப்ரெஷ் பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு ஏதாவது பண்ணுனா இப்போ பெட்டை விட்டு டிவி, காலையில் எந்திரிச்சுன்னா டிவி போட்டால் தான் நான் எந்திப்பேன் சார். எப்பயாவது ஒரு தடவை தான் சார் டிவி பார்ப்பேன். எப்போவோ ஒரு டைம் இல்லை இல்ல, எப்பவுமே டிவி பார்ப்பேன்னு சொல்றாங்க. காலையில் எந்திரிச்சோடனே டிவி போட சொல்லுவா இல்லையான்னு கேளுங்க. அதான் ஆமாவா இல்லையான்னு கேளுங்க சார். இந்த லீவ்ல கொஞ்ச நாள் மட்டும் தான் சார். 7 மணிக்கே டிவி எப்படி சார் போட முடியும்? இப்போ அவங்க ஸ்கூல் டயத்தில் நாங்கள் 5 மணிக்கு எந்திரிச்சு லஞ்சு கேட்டு 8 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு நாங்கள் அனுப்பணும். அவங்க சம்மர் ஹாலிடே தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் தூங்க முடியும். அவங்க கூட சரி ஒரு தூங்குறாங்கன்னா சரி நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருப்ப 10 மணிக்கு மேலே சமைச்சு கொடுக்கலாம் நாங்கள் நினச்சா எங்களுக்கு முன்னாடி அவங்க எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சோன்னு காலையில் எந்திரிச்சு டிவி போடு. சொல்லுங்க சார். காலையில் வந்துட்டு எப்பயுமே வந்து வீட்டில் வந்து இருக்க மாட்டாங்க சார். எப்பயாவது ஒருக்கா தான் வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் இல்லாத டைமில் வந்து பக்கத்தில் வந்து செல்லு வச்சுட்டு போயிடுவாங்க சார். 10:45 தான் எந்திரிப்பேன். 11 மணி வரைக்கும் அதே வந்து பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வந்துடும். அடுத்து அம்மா வந்துட்டாங்கன்னா ஏன் நீ ஒரு வேலையும் செய்யலான்ற மாதிரி கேட்பாங்க சார். அதுக்கு பயந்துட்டே நான் எந்திரிச்சு டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரு 11:15 வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவேன். சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உக்காந்துருப்பேன் சார். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் லீவில் தான் என்ன பண்றாங்க? அப்பாவும் அம்மாவும் கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. ஓகே. சரி, இந்த மாதிரி லீவ் டைமில் தான் நான் என்னால் என்ஜாய் பண்ண முடியும் சார். அதை கூட விடுங்க சார். எப்பயாவது ஒருக்கா பார்த்தீங்கன்னா காலையில் வந்து வீட்டில் இருப்பாங்க. மத்தியானத்துக்கு மேலே எப்பயுமே வேலைக்கு போயிடுவாங்க. எப்பயாவது ஒருக்கா தான் வீட்டில் இருப்பாங்க. காலை 8 மணிக்கெலாம் எழுப்பி விட்ருவாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி எழுப்புவாங்கன்னா, எழுப்பலாம் மாட்டாங்க, மூஞ்சில் தண்ணியெலாம் ஊற்ற மாட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பாத்திரத்தெல்லாம் உருட்டுவாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைக்கு கேட்டு எந்திரிக்கிறது. ஆமாம் சார், பொம்பளை பிள்ளைக்கு 10 மணி வரைக்கும் என்ன தூக்கம் அப்படின்னு கேட்டு பாத்திரம் எல்லாத்தையும் உருட்டுவாங்க. வேற என்ன இருக்கு உங்க அம்மா மேல கம்ப்ளைண்ட்? அப்புறம் வந்து மத்தியானத்துக்கு மேலே வந்து திரும்ப வந்து எப்பயாவது ஒருக்கா தான் மத்தியானத்துக்கு மேலே வீட்டில் இருப்பாங்க. இருந்தாலும் சரி நிம்மதியாக டிவி பார்த்துட்டு செல்லு பார்த்துட்டு இருக்கலாம், இல்லைன்னா அசைன்மெண்ட் உட்காந்து எழுதிட்டு இருக்கலான்னு பார்த்தா ஒன்றும் படிக்கிறதே கிடையாது. ஒரு கிளாஸுக்காக சேர்த்து விட சொல்கிறேன். என்னையெல்லாம் சின்ன வயசுலலாம் இப்படிலாம் கிளாஸ் இருந்துச்சுன்னா நான்லாம் கண்டிப்பாக எங்கள் அப்பாட்ட கையில் காலில் விழுந்தாவது போயிடுவேன்னு சொல்கிறாங்க சார். ஓ, நான்லாம் வந்து அந்த காலத்தில் வசதி இருந்தால் நான்லாம் போயிருப்பேன். இப்போ உனக்கு நாங்கள் படிக்க வைக்கிறோம், நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட். ஆமாம் சார், டெய்லியும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாட்டாக வந்து எங்கள் வீட்டில் பாடிக்கிட்டே இருப்பாங்க சார். பொம்பளை பிள்ளை காலையில் 10 மணி வரைக்கும் என்ன தூக்கம்? அடுத்து என்ன? ஃபஸ்ட்டு பொம்பளை பிள்ளை வந்து காலையில் நேரமாக எந்திரிச்சு பழகணுன்றது ஒரு பாட்டு சார்.
ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறதே கிடையாது, சரியான சோம்பேறியா இருக்க இது 2வது அப்படின்னு. பாட்டு. 3வது பாட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு வேலையுமே செய்யறது இல்ல வீட்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா? தம்பி யாராவது அண்ணா இருக்காங்களா? சார் நான் மட்டும் ஒரே ஆள். ம். நான் ஒரே ஆளா பிறந்தது ரொம்ப தப்பு. சரி, எனக்கு ஒரு தங்கச்சியாவது இருந்திருந்தா அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு வேலை வைக்க கூடாதுன்னு என்ன பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுல இருந்து வீட்டை கூட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். இது பெரிய பாட்டு, கடைசி பாட்டு பெரிய பாட்டா இருக்கு. எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? எப்பயாவது ஒருக்கா கூட அப்பா துணி துவைச்சிருவாரு. இதெல்லாம் உண்மையா? அம்மாட்ட கேட்டலாமா? உண்மைதான் சார், கேளுங்க சார் வேணா. சார் இவ ஒரு ஆளை வச்சுட்டே சமாளிக்க முடியாம தான் சார் ஏதாவது ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டே இருந்தா அந்த டைம் எனக்கு கம்மியாகும் வேலை இது ஏதோ செய்ய. வேதாள மாதிரி இருக்கே. வேதாளத்துக்கு என்ன பண்ணுவோம்னா அதுக்கு ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆமாங்க சார், போய் அப்படிதான் மண்ணை பண்ணணும். எண்ணிட்டு வா. ஆமாங்க, அப்படியே தான் பண்ணணும். இல்லைன்னா அதுக்கு பதிலா எனக்கு ஏதாவது அவ வேலை வச்சிருவா. என்ன அப்படி குறும்புத்தனம் பண்ணது? ஏன் வெளியில போய் விளையாட சார் சொல்லலாம்? வெளியே போய் விளையாடு, அதுதான் சொல்லணும்னு இருந்தாங்க சார். வெளியே போய் விளையாடுன்னு சொன்னா போய் ஒருத்தர் வீட்டு பூச்செடி இல்லாம எல்லா பூச்செடியிலும் பூவை பறிச்சு போட்டுறா. லாஸ்ட் வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிச்சு விட்டு வந்துடுறாங்க. சரி வீட்டுக்குள்ளே விளையாட வீடை சாத்தி விட்டு போனா கேட்டை எட்டி குதிச்சு போறாங்க மேடம். சம்மர் ரொட்டீன் வந்து உண்மையிலே டார்ச்சரா? சார் அவனுடைய டாய்ஸ் எல்லாம் வீடு ஃபுல்லாக சாட்டர்டே சண்டேஸில் லீவ் விட்டாலே அந்த வீக்கெண்ட்லேயே அவன் அவ்வளோ மோசமாக வச்சுருப்பான் சார். சரி இவன் எடுத்து கழிச்சு போடுறதுக்கு நானும் அவங்க அப்பாவும் தான் திருப்பி பேக் பண்ணி கொண்டு வந்து வச்சுடுவோம். சரி இவன் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீயே அதெல்லாம் திருப்பி கலெக்ட் பண்ணி பேக்கெட்டில் போட்டு ஓரமாக வை அப்படின்னு சொல்லி இவனை பண்ண வச்சோம் சார். அதுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டான் சார். பல்ல கடிச்சிட்டு வந்து இது என் ஃபேமிலி வந்துச்சுன்னா நான் ஒன்னே இதே மாதிரி வேலை வாங்குறேன். என்னது ஓ ஃபேமிலியா? ஓ ஃபேமிலினா யார்? அவன் ஃபேமிலினா யாருன்னு கேளுங்க சார். அம்மா கேக்குறாங்க பாரு, ஃபேமிலினா யாருன்னு கேக்குறாங்க. ஓ ஃபேமிலினா யாருப்பா? என் ஃபேமிலினா நானு, என் ஒய்ஃபு, என் புள்ள சார். டேய், உன் ஃபேமிலினா யாராச்செல்லாம்? நானே, என் ஒய்ஃபு, என் புள்ள சார். நீயும் உன் ஒய்ஃபும் உன் குழந்தை. சார் ஸ்கூல் போயிட்டா கூட நான் நிம்மதியாக வேலைக்கு போவேன் சார். உண்மையாகவே வந்துட்டு பிள்ளை ஒரு இடத்துல சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இந்த சம்மர் ஹாலிடே விட்டா பயம் கலந்த ஒரு ஹாலிடேவாக தான் சார் எனக்கு இருக்கும். என்ன காரணம், ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் டைமில் மொபைல் அண்ட் இதை தவிர வேறு ஸ்க்ரீன் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே, ஏன்னா எங்கள் ஏரியாவில் அந்தளவுக்கு அவன் வயசு பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்குன்னு அனுப்பி வைப்பேன் சார். இவன் வயசில் ஒரு 10 கேங் இருக்கும் சார். பால் விளையாடுறன்ற பேரில் விளையாடுவாங்க. கிணத்துக்குள்ளே போய் விழுந்துருமா சார் அந்த பாலை. எடுக்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுவாங்க போல இருக்கு, எடுக்க முடியாது போல இருக்கு. பக்கெட்டை வச்சு கொம்ப வச்சு ட்ரை பண்ணுவாங்க. கடைசி என்ன தெரியுமா சார் பிளான் பண்ணியிருக்காங்க, அவன் மாதிரி ஒரு பொடி பையனை இது பண்ணி அவனை பக்கெட்டுக்குள்ளே இறக்கி பாலை கிணத்துக்குள்ள இருந்து எடுக்கலான்னு பிளான் பண்ணி எனக்கு அங்கேருந்து மெசேஜ் வருது சார். நான் வீட்டில் தூங்கிட்டு இருக்கேன், உன் பையங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரு பையனை இறக்க போறாங்களா, பாலை எடுக்கிறதுக்காக இறக்க போறாங்களான்னு. விழுந்தடிச்சு ஓடி வந்தா, ஏண்டாண்ணா நாங்கள் பால் விளையாண்டே அவனும் விழுந்துருச்சு, எடுக்கவே முடியல, இன்னொரு பால் இல்லை, அதனால இந்த மாதிரி டேஞ்சர் சரி. பசங்க அப்பவே மஞ்சு பால் பாய்ஸ் பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன். நிம்மதியாக தூங்குவேன் சார். ஸ்கூல் போயிட்டு வந்து நான் ஒர்க் பண்ணுறேன், ஸ்கூல் போயிட்டு வந்து நிம்மதியாக தூங்குவேன். அந்த வெக்கேஷன் வந்துட்டா மட்டும் தூங்கும் போதே ஐயோ இந்த மாடியில இருந்து அந்த மாடிக்கு அது என்ன மாதிரியான டேஞ்சர்னு தெரியாதா, இல்லை இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க, அதுவான்னு தெரியல. இங்கேக்கும் அங்கேக்கும் 4வது மாடி சார். பக்கத்துக்கும் நடுவில் அவ்வளோ பெரிய கேப் இருக்கும் சார். என்ன விதமானது விளையாட்டுனே தெரியல சார். ஒரு 4 பேர் சேர்ந்து இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுவாங்க. இதைத்தான் அவங்க வயசுக்கு அவங்க பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஒரு குட்டி பையன் செட்டில் ஒரு தம்பி இருப்பான், அவனையும் சேர்த்து இறக்கி விடுவாங்க. ஏண்டா நீங்க தான் இறங்குனீங்க, ஏண்டா அவனை இறக்குன்னு கேட்டீங்க. அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான், வாட்ச் பண்ணி போய் போட்டு கொடுத்துருவான். இவனும் இந்த கிரைம்குள்ள வந்துட்டானா எங்களை போட்டு கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவனையும் சேர்த்து இறக்குற சார். இந்த மாதிரி டேஞ்சரான விளையாட்டுகள். ஆமா சார், எது செஞ்சாலும் சரி இருக்கிறவனே சேர்த்து உடஞ்சு ஏத்துக்கிறது. அதாவது நிம்மதியா வந்து ஸ்கூல் இருந்ததுன்னா என் பிள்ளை ஸ்கூல்ல இருக்கா, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் இருக்குன்னு சொல்லி நிம்மதியா வீட்டுக்கு வந்தா தூங்குறேன். நீங்க பேசுனதுல இருந்து நிம்மதி வார்த்தைக்கு வாருக்கு அந்த நிம்மதின்னு சொல்றீங்க. சார் எப்படி இருக்கும் தெரியுமா சார் பதட்டம். எந்த மாடியில இருந்து குதிக்கிறாங்களோ, நம்ம ஸ்கிரீன் டைம்ல அதிகமா இருந்தா இன்டெலிஜென்ஸ் பாதிச்சிருமேன்னு சொல்லிட்டு அங்க அனுப்புறோம். அதுக்கு இன்டெலிஜென்ஸே பாதிச்சுட்டு போகுது, இவங்க உயிரை விட்டுருவாங்களோன்ற அந்த அளவுக்கு ஒரு பதட்டமாவே இருக்கும் சார். வெளியே போனால் என் பையன் கெட்டு போயிடுவான். அது சம்மர் வெக்கேஷனில் ஃப்ரெண்ட்ஸோட போயோ இல்லை புது பழக்க வழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகிடக்கூடாதுன்னு எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஒரு பயம் இருக்கும் இல்லையா? இந்த வெளியில் போய் கெட்டு போயிடக்கூடாதுன்னா எதை நினச்சி பயப்படுறீங்க? சார் எங்களுக்கு வந்து இந்த பக்கத்து வீட்டில் போகிறது, பக்கத்து வீட்டில் ஆளுங்களோட பழகிறது, இதெல்லாம் வந்துட்டு முன்னாடி காலத்தில் நாம சின்ன பசங்களாக இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்மளை ஃப்ரீயாக விட்டாங்க சார். எங்கள் வீட்லேயே வந்து நாங்கள் அத்தை மாமா பக்கத்து வீட்டிலலாம் வந்து அங்கேயே சாப்பிடுவோம், அங்கேயே படுத்துருவோம். நெக்ஸ்ட் டே காலையில் வந்து உங்கள் வீட்டில் தான் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் இப்போ வந்து நம்ம குழந்தைங்களை அந்த மாதிரி விடுற மாதிரியே இல்லைங்க சார், யாரையுமே நம்ப முடியலைங்க சார். பயங்கிறது வந்து குழந்தைங்க மேலே இருக்க பயமா, இந்த சமூகத்தின் மேலே இருக்கிற பயம்? சமூகத்தின் மேலே இருக்கிற பயம் சார். இப்போ வந்துட்டு நமக்கே நிறைய ஸ்டோரிஸ் தெரியும், குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி நமக்கு தெரியாத ஆண் குழந்தைங்களுக்குமே சேஃப்டி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். இப்போ வந்துட்டு வெளியில் பக்கத்து வீட்டுக்கு கூட நாங்கள் போக வீட்டிலனா ஒரு பயமாக இருக்குது சார். அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகிடுறாங்களா, இவனுக்கு கேமே ஆட தெரியாதுங்க சார், பக்கத்து வீட்டில் போய் கேம் கற்றுன்னு வந்துருக்கான் சார். இப்போ கேம் கற்றுட்டு வந்து நல்லது கெட்டது அப்படி தானே கற்றுக்க முடியும். பாஸ்வேர்டு நான் ஃபோனில் வந்து போட்டு வச்சுட்டு இருக்கேன் சார். அவனுக்கு தெரியாது, அவங்க கிட்ட சொன்னான். அவன் என்ன பண்ணுறான் சார், அந்த பாஸ்வேர்டு இல்லாமல் கேம் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் சார். அந்த கேம் வந்து 3.5 வயசு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறான் சார், இப்படி ஆடுன்னு சொல்லிட்டு. அது வந்து என்னன்னா அந்த 3.5 வயசு குழந்தை என்ன எதிரியா பார்க்குது. ஓ அம்மா பாஸ்வேர்ட் போட்டு கொடுத்துட்டாங்க, நீ வந்து அண்ணா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் 2 பேர் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுறீங்க ஃபோனுக்கு, எனக்கு உங்களை பிடிக்காது. அப்போ ரீல்ஸ் பார்க்கணுமா சார் அவன் சின்னவன், என்னை வந்து எதிரியா பார்க்குறான் சார். அவங்க அப்பா 9 மணிக்கு வராங்க சார், 9 மணிக்கு அவங்க அப்பா வந்து ஃபோன் கொடுக்குற வரைக்கும் அந்த ஃபோன் வாங்கிட்டா ஹாப்பி ஆகிடுறான். என்னை பார்த்துட்டு என்னை ஒரு கேவலமாக ஒரு பார்வை பார்த்துட்டு போகிறான் சார். அப்பா வந்து ஃபோன் கொடுத்துட்டாங்க, நீ எனக்கு அந்த ஃபோன் கூட தரல. இது எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவோட தாக்கம் தான் சார் குழந்தைங்களை ஏற்படுத்துது. என் பொண்ணு வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் பாக்குறதுக்கு, ஆனா அது சாஃப்டே கிடையாது. இந்த பொண்ணுக்கு 10 வயசு ஆயிடுச்சு, இந்த பொண்ணு நினைச்சா ஹெல்ப் பண்ணலாம், தங்கச்சியும் பாத்துக்கலாம். ஆனா இது என்ன பண்ணணும்னா, பிரஷ் பண்ணோம்னா இப்படி கையை வச்சுட்டு பிரஷ் இப்படி மூவ் ஆகாது, மண்டை மட்டும்தான் இப்படி மூவ் ஆகும். நம்ம பார்த்துட்டோம்னா இப்படி ஆகும். இதை நான் பாக்குறேங்கிறதுக்காக சைட்ல போய் நின்னுக்கிறோம். ஆனா எங்க வீட்டுல கேமரா இருக்குங்கிறதுக்காக அது எல்லா வகையில நான் ஃபோக்கஸ் பண்றேன். இதனால என்ன பண்ணுது அப்படின்னா, நான் வந்து இப்போ ஒர்க் பண்றேன் சார், நான் இடையில ஃபோன் பண்ணி கேட்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பெரிய ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்தா நம்ம பிள்ளை கெட்டு போயிருங்கிறதுக்காக நோக்கியா ஃபோன் பட்டன் ஃபோன் ஒயிட்ல வாங்கி வச்சிருக்கேன். என்ன பண்ணுதுன்னு நம்ம கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இது என்ன பண்ணிருக்கு, எப்படி என்ன பிளாக் பண்ணலாம்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணிருக்கு பட்டன் ஃபோன்ல. என்னோட ஃபோனை நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்ததுனால நான் வந்து ஹிஸ்டரி எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்ததுல ஒரே ஒரு டைம் ஏதோ நான் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணா எடுத்து பேசுது, அதே நான் ஃபோன் பண்ணா பிஸியா இருக்குன்னு வருது. அது ஏதோ எடுக்கும்போது அப்படி டச் ஸ்கிரீன்ல அப்படி டச் ஆகி அப்படி ஆயிருக்குங்க. அதெல்லாம் வந்து நீங்க ஒரு பெரிய விஷயமா சொல்லுங்க. இல்ல ஃபோன்ல ப்ராப்ளம் கேட்றோம்ல, எதுக்கு அம்மா நம்பரை பிளாக் பண்ணீங்க? நான் தெரியாம தானே சார் பண்ணேன். தெரியாம தான் பண்ணீங்களா? சாரி கேட்டுருங்க, முடிஞ்சிருச்சு, சாரி, அவ்வளவுதான். நீங்க சொல்றீங்கிறதுக்காக சாரி கேக்குது. ஆனா அது வந்து இல்ல இதை 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 இப்படி சொல்லாதீங்க. எப்பவுமே ஒரு குழந்தை நான் சொல்றேங்கிறதுக்காக கேட்கறதுங்கிற விட இந்த சபையில சொன்ன உடனே அக்செப்ட் பண்ணி கேட்குது பாருங்க, அதை ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணணும். எனக்கு 2 months முன்னாடியே சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சார். என்னோட அம்மாவோட வீடு வந்து கொஞ்சம் கிராமம். நான் வந்து எப்பவுமே மேக்ஸிமம் அம்மா வீட்டில் தான் இருப்பேன். ஹஸ்பண்ட் வந்து கத்தாரில் இருக்கிறனால அவனை கொண்டு போய் விட்டுருப்பேன். இவன் என்ன பண்ணானா, ஊர் பசங்களை ஃபுல்லாக கூட்டு சேர்த்திட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ட்ரீட் டாக் கிட்ட பைட் வாங்கிட்டான் சார். வந்து பக்கம் நின்று என்ன ப்ளீஸ் அடிச்சிடாதீங்கன்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் நம்பர் 1. செகண்ட் வந்து என்ன பண்ணனா, கோயில் பெல்ல போய் அடிச்சு மண்டையில் விழுந்து 3 ஸ்டிச் போட்டிருக்குங்க சார். இப்போ ஒரு 25 days முன்னாடி. எத்தனை தையல்டா சார்? நான் சும்மா சைக்கிள் ஓடிட்டு இருக்கும் போது கீழே விழுந்து அடிப்பட்டதுக்கே 3 கயிறு எனக்கு கட்டி விட்டாங்க சார். எதுக்கு இது கட்டியிருக்காங்க? எனக்கு முட்டில் லைட்டா அடிப்பட்டதுக்கே. ஓ, இந்த முட்டியில அடிபட்டா ஒவ்வொரு டைம் ஒரு கயிறு கட்டுறாங்க. மொத்தமா 3 அடி பட்டிருக்கீங்க சார். அது ஒரு அடி, முட்டியில பட்டது ஒரு அடி. கயிறுக்கும் அப்ப அடிக்கு சம்பந்தம் இருக்குதா? இது பெரிய டெக்னிக்கா இருக்கு. இல்ல சார், ஆக்சுவலி வீட்ல வந்து அடி விழுந்துட்டே இருக்கு, அடி மேல அடி விழுகுது. 3 அடி ஆயிடுச்சு, இதுக்கு மேல ஒரு அடி கூட விழுகக்கூடாதுன்னு அம்மா. கயிறு பிரச்சனையா இருக்கா உனக்கு இந்த கயிறு கட்டுறது? சார் 4 கயிறு கட்டிருந்தாங்க சார், மம்மிக்கே தெரியாம நான் கழட்டி வீசிட்டேன் சார். மம்மிக்கே தெரியாம கழட்டி வீசிட்டீங்களா? இல்ல அது என்ன பிரச்சனையா இருக்கு சொல்லுங்களேன். சார் சும்மா டைட்டா கட்டி விடுறாங்க சார் எல்லாத்தையும். திருப்பி போய் இந்த மாதிரி குறும்பெல்லாம் பண்ணக்கூடாது, கடவுள் நமக்கு துணை இருக்கு. அதுக்கும் கயிறுக்கு எனக்கு சமயம். இந்த கயிறு போட்டு நீங்க செயின் போட்டு வீட்டுல பிடிச்சிருக்க மாதிரி சொல்றீங்களே, மந்திரிச்சு விட்டுருக்கேன் சார். இந்த கயிறெல்லாம் மந்திரம் போட்டு உன்னை கண்ட்ரோல் பண்ண கட்டிருக்காங்களே, அதை பார்த்து பயம் இல்லையா? சாமி இருக்கிறதே உண்மைன்னு தெரியல சார். சாமி இருக்கிறது உண்மைன்னு தெரியலையா? அப்புறம் எதுக்கு இந்த கயிறை கட்டுறீங்கன்னு கேட்குறேன். இந்த ஷோவில் உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் வந்துருச்சுன்னா நீங்க என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு சூப்பர் பவர் வந்துச்சுன்னா அம்மாவுக்கு வந்து வேலை பார்க்கக்கூடாது. ஏன்னா நைட்டு வீட்டுக்கு வந்த உடனே கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, மருந்து தேய்ச்சி விட்டாலும் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வேலைக்கு போகலன்னா சூப்பர் பவர் வந்த உடனே அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து கொடுத்துர்லாம். அம்மிக்கு தூக்கம் வேணும் சார். அம்மாவுக்கு தூக்கம் வேணும். ஏன் தூக்கம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எங்கள் மம்மி வந்து ஐடி கம்பெனியில் வந்து நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறாங்க. அதனால் வந்து அவங்க தூங்கவே மாட்டாங்க. காலையிலேருந்து தூக்கமே இல்லை. காலையில் எங்களுக்கு லஞ்சு செஞ்சு கொடுத்துட்டு அங்கே ஒரு 5 or 15 minutes தான் தூங்குவாங்க. அந்த அந்த தூக்கம் பத்தாது. அதனால் நைட்டு ஃபுல்லாக தூங்கணும் அப்படின்னு ஆசை. எங்கள் அப்பா அம்மா எப்பவுமே வீட்லேயே இருக்கணும். எப்பவுமே வீட்லயே இருக்கணும். ஏன்? ஆஃபீஸ் போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆஃபீஸ் போய் கஷ்டப்படுறாங்களா? ஏன் கஷ்டம்? அங்கே போனால் சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சவங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, இது என்ன கஷ்டம்? நைட்
போயிட்டு வந்தா அவங்க அம்மாவுக்கு கால் வலிக்குது கை வலிக்குது சொல்லுவாங்க. அதனால எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கும் எங்கள் அம்மா மட்டும் வேலைக்கு போவேனாம். ஏன்னா அம்மா வந்து எப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்களோ எனக்கு வந்து என் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லை. ஏன் என்னாச்சு? அண்ணனும் விளையாட மாட்டான். அப்பாவை கூப்பிட்டா அப்பா வர மாட்டாங்க. அப்பா வேலைக்கு போயிடுவாங்க. அப்பா வேலைக்கு போய்ட்றாங்க. அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. அதுவும் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. யாருமே விளையாடுறதுக்கு இல்லை. அண்ணனும் கூப்பிட்டா அண்ணனும் வரமாட்டான். அண்ணன் ஃபோன் நோண்டுவான் இல்லை ஸ்கூலுக்கு போயிடுவான். மோஸ்ட்லி விளையாட முடியாது. அம்மா இருந்தாங்கன்னா அம்மா கூட விளையாடுவேன் கொஞ்ச நேரம். அந்த கொஞ்ச நேரம் கூட ஜாலியாக இருப்பேன். ஆனால் அம்மா இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து அம்மா கூட விளையாட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. அதனால அம்மா வந்து வேலைக்கு போகக்கூடாது. சொல்லுங்க, உங்க குழந்தை வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இவ்வளோ எமோஷனல் ஆகி. ஜாலி டைப் சார். என் ஹஸ்பண்ட் வந்து அப்படி இல்லை. அவர் எக்ஸ் ஆர்மி. ஸோ அவர் வந்து ஜாலியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவருக்கு வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், சாப்பிடணும், தூங்கணும், அதுதான் அவருடைய தாட்டு. மற்றபடி நாங்கள் ஏதாவது கேட்டால் காசு கொடுப்பாங்க. இப்போ ஒரு கடைக்கே போகிறோன்னா உனக்கு பிடிச்சிருக்கா எடுத்துக்கோ, இது வேணுமா வாங்கிக்கோ, அவ்வளோதான். அவருடைய மைண்ட் ஃபுல்லாகவே காசை கொடுத்தா கிடைக்கும். இதெல்லாம் உங்ககிட்ட வேணும்னு கேட்குறதா இருந்தால் உங்கள் அப்பா கிட்ட என்ன கேட்பேன்? ஃபர்ஸ்ட் திங் ஹாப்பினஸ். எப்பவுமே என் கூட விளையாடவே மாட்டாங்க. வருவாங்க, ஆஃபீஸ் போவாங்க, அவ்வளோதான். இது மட்டும்தான் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் டியூட்டி. ஆனால் அது மட்டும் கிடையாது. எங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட போகுது எனக்கு தெரிஞ்சு. உங்கள் அப்பாவோட பேர் என்னம்மா? மதிவானன். மதிவானன் சார், நீங்கள் ஆர்மியிலேருந்து எத்தனையோ உயிர்களை பாதுகாக்க, இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் ஆர்மியில் இருந்துட்டு வந்திருக்கீங்க. உங்கள் குழந்தையோட ஒரு 2 நாள் தயவு செஞ்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிடிச்ச இடத்துக்கு கூப்பிட்டு போங்க. அந்த குழந்தையோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷோ மூலிமா, வா தமிழாவோட மூலியமாக நான் வைக்கக்கூடிய என்னுடைய ஒரே சின்ன கோரிக்கை, உங்கள் பொண்ணு இன்றைக்கி கண்களையும் இங்கே பேசுனது வந்து, அப்பா எனக்கு இதை வாங்கி கொடுங்க, அப்பா எனக்கு அதை கார் வாங்கி கொடுங்க, அப்பா எனக்கு வீடு வாங்கி கொடுங்க, அப்பா எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க, எதையுமே கேட்கல. அப்பா உங்கள் அன்பை கொடுங்க, உங்களோட கொஞ்சம் நேரம் பேச டைம் கொடுங்க, அப்பா உங்களோட விளையாடுறதுக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதை கொடுக்க முடியாத ஒரு அப்பாவாக நம்ம இருந்துடக்கூடாது. இது என்னைக்குனாலும் மாற்ற முடியாது. ஸோ ப்ளீஸ் அவங்களுக்கான டைமை நீங்கள் கொடுங்க. இந்த ஷோ மூலிமா மாறினா இது மாற்றத்திற்கான ஒரு ஷோ. வா தமிழா வா, தொடர்ந்து பேசுவோம். மாணவர்களின் வளர்ச்சிக்கு பக்கபலமாக இருப்பது ஆசிரியர்கள் தான் வெர்சஸ் பெற்றோர்கள் தான். ஆசிரியர்கள் எப்படியெல்லாம் மாறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? 100 பேர் இருப்போம். ஒருத்தவங்க ரிப்பன் கட்டிட்டு வரல, இல்லை ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னா கூட கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் ஏன் இதை இன்னைக்கு பண்ணலை, ஏன் இதை நீங்கள் செய்யலை அப்படின்றது கரெக்டாக கேட்டுருவாங்க. இந்த ஸ்டூடெண்ட் இல்லைன்றதையும் அவங்களுக்கு தெரியும். பட் இப்போ என்ன ஆயிடுதுன்னா 20க்கு ஒரு டீச்சர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் அந்த குழந்தைங்களே காணோம், இல்லை எங்கேயாவது மிஸ் ஆகிறாங்க, இல்லை அவங்க ஏதாவதுனா கூட டீச்சர்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. பேரண்ட் பிக்கிங் ஸ்டூடெண்டாக இருப்பாங்க, அவங்க மாறி வந்து வேனில் போயிடுவாங்க. பேரண்ட் வந்து கேட்குற வரைக்குமே அவங்களுக்கு தெரியாது குழந்தை அவங்க கிட்ட இல்லைன்றது. அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த குழந்தை வேனில் மாறி போயிடுச்சு அப்படின்றது. ஸோ இதெல்லாம் இப்போ நடக்குது. இப்போ நாங்கள் படிக்கும்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து பயமும் மரியாதையும் வச்சுருந்தோம் டீச்சர் மேலே. அதனால அவங்க கிட்ட நாங்கள் சரியான முறையில் நாங்கள் பயணித்தோம். ஆனால் இப்போ இருக்க டீச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கேஷுவலாக அவங்க கூட பழகிறனால இது அவங்க கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துட்டு அவங்க சில விஷயங்களை மிஸ்யூஸ் பண்ண பார்க்குறாங்க. 2K கிட்ஸ் தானே எல்லாமே, ரொம்ப ஜாலியாக போகிறாங்க. ஸ்கூல் போகிற மாதிரி போல, தேட்டர் போகிற மாதிரி தானே போகிறாங்க எல்லாமே. என்னோட டீச்சர் நான் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுவேன், அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு. இப்போ இருக்கிற டீச்சர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அடாப்டிவ் ஸ்கில்ஸ் இல்லையோ, அந்த குளோபலைசேஷன் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையோங்கிறதா என்னோட கொஷின். ஆக்சுவலாக இன்டர்நெட் வளர்ந்துருக்கு, டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, எல்லாமே வளர்ந்துருக்கு. என்னோட பையனை வந்து என் டீச்சர் வந்து எனக்கு சொல்கிறது என்னென்னா, மொபைல் ஃபோனை அனுப்பி வைக்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இது ஒரு சிச்சுவேஷன் சேஞ்ச். அன்றைக்கி 25 வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் கிடையாது, இன்னைக்கு இருக்குது. இந்த ட்ரெண்டை பழகிறதுக்கு டீச்சர்ஸ் வந்து என்ன அவேர்னஸை வந்து பேரண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்போ ஒரு டீச்சரை பார்த்தா அட்மையர் பண்ணுவான், ஏன்னா அவர்கிட்ட போனால் he is a knowledgeable person, he will give some knowledge to the parent also. பட் இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் வந்து அவங்களே இன்னும் அப்ஸ்கில் ஆகணுங்கிறது என்னோட. அது அப்டேட் ஆகல, காலத்துக்கு ஆகல, இன்னும் அந்த பழையத்தை பேசிட்டு இருப்பாங்க. இப்போ என்னோட கொஸ்டினே என்னன்னா, நீங்க அதுக்கு எலிஜிபிளா இருக்கீங்களா சார்? ஒரு காலத்துல 8ஆம் வகுப்பு படிச்சவங்களுக்கு வாத்தியார் வேலை, அடுத்து 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு. இன்னைக்கு ஒருத்தர் ஆசிரியர் பணிக்கு போகணும்னா ஒரு டிகிரி முடிச்சு, பிஎட் முடிச்சு, டெட்டு தேர்வு எழுதி பாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அதுல ஒரு நியமன தேர்வு ஒன்று பாஸ் பண்ணி காத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைத்து பெடகோஜியும் தெரிஞ்சுக்கிட்டு, மைக்ரோ டீச்சிங்னா என்ன, மேக்ரோ டீச்சிங்னா என்ன, ஒரு பிள்ளைகிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமையை எப்படி கண்டறிகிறது, அவனுடைய உளவியலை எப்படி அறிந்து கொள்கிறதுன்னு அனைத்தையும் படிச்சு முடிச்சிட்டோம். இன்னைக்கு வேலை இல்லாம
வெளியில நின்றுட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஏராளமான பேர். உள்ள போய் ஆசிரியரா இருக்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பங்களிப்பை முழுமையான அளவுல இன்னைக்கு எப்படி கற்பித்தலை செய்யணும்ன்ற முழு பயிற்சியோட போய் நிக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இப்போ ஒரு குழந்தை இருந்திருந்தா எனக்கு பரவாயில்ல, நான் அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எனக்கு 2 குழந்தை இருக்கு. எனக்கு ஆல்ரெடி ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஃபேமிலி சுச்சுவேஷன் மாதிரி இருக்கும். இவங்க அவங்களோட அடாப்டேஷன் இல்லாமல் மொத்தத்தை தூக்கி என் தலையில் வச்சிடுறது. இப்போ 2 குழந்தை இருக்கும், நான் எப்படி சமாளிப்பேன்? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். இப்போ எதில் ஒர்க் பண்றீங்க? ஹியூமன் ரிசோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2 குழந்தைங்க இருக்கு. பையனுக்கு வந்து 7 வயசு ஆக போகுது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிக்க போறாரு. என்னோட பொண்ணு வந்து யூகேஜி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போறாங்க. உங்க ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபா வேலைக்கு போறாங்களா? அவங்க வேலைக்கு போறாங்க. அவங்க தனியாக ஒரு பொட்டிக் வச்சு நடத்திட்டு. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை ஆஸ் அ டீச்சர் யூ ஹாவ் டு நோட்டீஸ். நீங்கள் உங்கள் பையன்கிட்ட கொடுத்தா உங்கள் பையன் பண்ணல, நீங்கள் உங்கள் பையனை அடிக்க மாட்டேங்கிறீங்கன்னு என் டீச்சர் வந்து என் பையனோட டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க. நான் ஏன் அடிக்கணும் என் பையனை? அடிக்கிறது தான் குட் பேரண்டிங்கா? நீங்கள் மிரட்ட மாட்டேங்கிறீங்க உங்கள் பையனை, எல்லாத்தையும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறீங்க. ஆஸ் அ பேரண்ட்டாக என்னோட கடமை என் பையனுக்கு தேவையானதை கொடுக்கறது தான். அது சரியான இந்த சொசைட்டிக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்க வேண்டியது டீச்சர். உங்களை உங்கள் அப்பா அம்மா வளர்த்தாங்க இல்லையா? எப்படி வளர்த்தாங்க? எங்கள் அப்பா அம்மா வந்து படிக்கல சார். அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்னோட டீச்சர்ஸோட கைடன்ஸ் தான். அவங்க வந்து இப்போ டீச்சர் இருக்காங்கன்னா கண்டிச்சு வளர்த்தாங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவங்க கிளாப்லாம் பண்ணாங்க, நான் கண்டிப்பாக அதை ஒத்துக்கிறேன். என்னோட டீச்சர்ஸ் இன்னைக்கு இருக்க டீச்சர்ஸ் தான் கொஷினு, இன்னைக்கு இருக்கிற டீச்சர்ஸ் தான். ஏன்னா இன்னைக்கோட மாணவர்களோட கேள்வி, உங்க பெற்றோர்கள் உங்களை கண்டிச்சு வளர்த்தாங்களா? கண்டிச்சு வளர்க்கல. உங்களை அடிச்சதே இல்லை? அடிச்சதே இல்லைன்னு சொல்ல முடியாது சார். கண்டிச்சு வளர்க்குறது வேற சார், அடிச்சு கண்டிப்பு வேற, அடிப்பு வேற. இப்போ நான் தான் உங்க பையன், என்னை எப்படி கண்டிப்பீங்க? அடிக்கிற லெவலுக்கு எப்போ போவீங்க? கோகுல் நீ அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணிடுப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். நாளைக்கு பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு கொஷின் வைக்கிறான். டேய் நாளைக்கு நீ வைக்கலாம், உன் டீச்சர் மட்டும் நான் தான் பதில் சொல்லணும், எனக்கு சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, நீ முதல்ல இதை முடிச்சிரு அப்படிங்கிறேன். 1 hour ஆகியும் அவன் பண்ணாமல் சுற்றிக்கிட்டே இருக்கான். நான் திரும்ப அகைன் நான் பார்க்குறேன், டேய் ஹோம்ஒர்க் பண்ணியான்னு கேட்குறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது, நீ உக்காந்து பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயத்துக்கு நான் அவனை தள்ளுறேன். ஐ எம் ஃபோர்சிங் ஹிம். கண்டிக்கிறீங்க சார், கேட்கலாம் அந்த பையன், அடுத்து என்ன செய்யணும்? புரிய வைக்கணும். புரியலை, என்ன செய்யணும்? அடிக்கிறது சொல்யூஷன் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன், அவனுக்கு நீங்கள் சொல்கிறது புரியலைங்கிறனால தான் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். இல்லை அவனுக்கு நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்கிறது வேற, அவன் புரிஞ்சுக்கிறது வேற. ஓகே, நீங்கள் சொல்கிறத முழுமையாக புரிஞ்சுக்கிட்டா நான் ஏன் உங்களை எதிர்த்து பேச போகிறேன்? நான் ஏன் செய்ய மாட்டேன்னு சொல்ல போகிறேன்? மாணவர்களுடைய உலகம் வேற, ஆசிரியர்கள் உலகம் வேற, பெற்றோர்கள் உலகம் வேற. ஆல் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இஸ் டிஃப்ரெண்ட். சரிங்களா? அவனுடைய உலகத்துலேருந்து நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் உடனடியாக கேட்க மாட்டாங்கிறதா நிறைய இடங்களில் பிரச்சனை. இன்னும் கேள்விகள் இருக்கா? கேட்ட கேள்விக்கு உங்கள்கிட்ட பதிலே வரல சார். இதை சொல்லிட்டேனே சார். முதல்ல இந்த கண்டிப்புன்ன நீங்கள் வந்து அடிக்கிறது என்ன அவங்க சொல்கிறாங்கன்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, உங்களை உங்கள் பெற்றோர்கள் அப்படி தான் வளர்த்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் அது வேணான்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கான காரணம் தான் நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவன் ஹர்ட் ஆகிடுவான்ல. நான் என்ன நினைக்கிறேன், நான் ஒரு கண்டிச்சனாலோ அடிச்சனாலோ அவனுக்கு எனக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஒரு பெற்றோராக நான் கண்டித்து என் பிள்ளையை அடித்து வளர்க்கும் போது ஒரு இடைவெளி எனக்கு ஏற்பட்ட கூடாதுங்கிறதுக்காக தான் இதை செய்ய நீங்க வேணாம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து என்னால கொடுக்க முடியாது. டீச்சர்ஸ் தான் அதை வந்து கைட் பண்ணணும். நான் இது என்னங்க வம்பா இருக்கு? உங்ககிட்ட தீர்வு இருக்கா? அதுக்கு நான் டீச்சர் இல்லையா சார்? இப்போ அவங்க டீச்சரா தீர்வு எடுக்கும் போது நீங்க வேணாங்கிறீங்களே. அடிக்கிறது தீர்வுன்றாங்களா? அடிக்கிறது எடுத்தவொடனே வரமாட்டாங்கல்ல. நீங்க ஒரு இடத்துல அடிப்பது என்பதே ஒரு கண்டிப்புன்னு ஒரு அங்கமா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு அடிக்கிறதுங்கிறது பனிஷ்மெண்டா மாதிரி அது வேற மாதிரி போகும்போது தான் நம்ம தவிர்க்கிறோம். கண்டிப்பின் அளவுகோல் ரொம்ப முக்கியமானதுங்கிறதா நான் சொல்றேன். எல்லா பேரண்ட்டுக்கும் ஒரு கேள்வி, இன்னைக்கு எத்தனை பேரண்ட் மரத்தடியில் பாடம் சொல்லி கொடுக்க பள்ளிக்கூடத்தை தேடி போறீங்க? நான் கேட்கறது குறிப்பா மே மாசம், நீங்க ஜனவரி மாசமே லைன்ல நிக்கிறீங்க. நம்ம காலத்துல வந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகலன்னா ஸ்கூல்ல இருந்து டீச்சர்ஸ் வருவாங்க, கூட 2-3 பசங்க வருவாங்க. பிள்ளைங்களை போக மாட்டேன்னு சொல்ற அடம் பிடிக்கிற பசங்களை கூட்டிட்டு போய் படிச்சுதான் ஆகணும்னு படிப்பை பத்தி முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்தாங்க. என் ஹஸ்பண்ட் ஆட்டோ ஓட்டுறாங்க சார். 2 டீச்சர்ஸ் அதுல பயணம் செஞ்சிருக்காங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, படிக்காத பேரண்ட்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஏன் எடுக்கிறீங்க, நம்ம ஸ்கூல்ல ஏன் அட்மிஷன் எடுத்துக்கிறாங்க, அவங்க எப்படி சொல்லி கொடுப்பாங்க, இங்க வந்து நம்ம உயிரை வாங்குறாங்க அப்படின்றத பேசுறாங்க. அதை கேட்கும் போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இவங்களை நம்பிதான் அனுப்புறோம், இவங்க நம்மளுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுப்பாங்கன்னு தான் நம்ம அனுப்புறோம். அப்போ அவங்க வாயால இந்த வார்த்தை வரும்போது நாங்க எந்த நம்பிக்கையில ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும்? ஆசிரியர்கள் எப்படி எல்லாம் மாறி இருக்காங்கன்னு சொல்லுங்க. நாங்க படிக்கிற காலத்துல ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுப்பாங்க, ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். சில நேரத்தில் இதுலனா அது பனிஷ்மெண்ட் கொடுத்து இப்போ எழுதி வைப்பாங்க. இந்த காலத்தில் வந்து டீச்சருங்க சப்போஸ் லீவு போட்டால் அந்த ஹோம்ஒர்க்கை வந்து பசங்க வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஹோம்ஒர்க்கு வந்து அதுக்கு அடுத்த கிளாஸுக்கு வந்து டீச்சர் நடத்த மாட்டாங்க. அந்த கிளாஸை வேற டீச்சர். இந்த டீச்சர் லீவ் போட்டாங்கன்னா அவங்களுடைய ஹோம்ஒர்க்கு வேற யாரும் எடுத்து கொடுக்காம அது அப்படியே நிற்கிதுங்கிறீங்க அவங்க வர வரைக்கும். ஆமாம், அதான் இப்போ இந்த காலத்தில்
ஆனா எந்த ஹோம்ஒர்க்கை வந்து பேரண்ட்ஸ் கூட இருந்து செய்ய வைக்கிறாங்க அப்படிங்கிறதே நாங்க ஒரு பெரிய கொஸ்டினா வைக்கிறோம். என்ன ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு யாரும் செக் பண்றதும் கிடையாது. அந்த ஹோம்ஒர்க்கை குழந்தை கரெக்டா செய்யறாங்களா அப்படிங்கிறதையும் யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. இன்னும் சொல்லணும்னா குழந்தையால ஹோம்ஒர்க் செய்ய முடியலன்னு பேரண்ட்ஸே செஞ்சு அனுப்புற காலம்லாம் இன்னைக்கு நடக்குதுங்க சார். உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்த ஹோம்ஒர்க்கை பேரண்ட்ஸ் செஞ்சீங்கன்னா அப்ப அவன் என்ன கத்துக்குவான் அதுல இருந்து? என் பொண்ணை நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வச்சேங்க. 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட், டிப்ளமோ சேர்த்தேன், டிப்ளமோ டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட். இதுல பெத்தவளா நான் எங்க நிக்கிறேன்னு சொன்னா, நான் அந்த பிள்ளை 3rd ஸ்டாண்டர்ட் வரும்போதே எனக்கு வந்து நான் அப்போ ஒரு 7,000 ரூபாய் சம்பளத்துல வேலையில உட்காந்துருந்தேன். 20,000 ரூபாய் சம்பளம் வேலை கிடைச்சது. சம்பளத்துக்காக போயிட்டேன். 3 நாள் வேலை பார்த்தேன். ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா வீட்டுக்கு 8:30 மணிக்கு வரேன். என் பிள்ளைக்கு படிப்பு யார் சொல்லி கொடுக்கறதுன்னு அந்த வேலையை விட்டுட்டு திரும்ப இதே இடத்துல வந்து நிக்கிறேன். குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ற டைம் வெறும் ஹோம்ஒர்க்ல மட்டும் தானா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ எங்க வேணா படிக்கிறதுக்கு இருக்கு. ஸ்கூலுக்கு வராம போகணுன்றதுக்காக சொல்ல, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவன் இன்னைக்கு கிளாஸ் கவனிக்கலனா கூட நான் யூடியூப்ல பாத்துக்கிறேன், நான் ஏதாவது ஒரு ரீல்ஸ், அவனோட லத்தாஜிக்கான ஆன்சர்ஸ் இதுதான். ஹோம்ஒர்க்குக்கு எங்க கூட எங்க அம்மாவோ அப்பாவோ யாரும் உட்காந்தது இல்லை. அவன் ஹோம்ஒர்க்கை தமிழ்ல இது இங்கிலீஷ்ல இதுன்னு எழுதிட்டு வந்தானா, எழுதிட்டு வரலன்னா பக்கத்து வீட்டுல நெய்பர் வீட்டுக்கு போறதுக்கு அசிங்கப்பட்டுட்டு ஏன்டா எழுதிட்டு வர மாட்டேங்கிற, அங்க வருது சார் பொறுப்பு பேரண்ட்ஸ் கிட்ட. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹோம்ஒர்க்குக்கு உட்காரணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. என்னோட பசங்களுக்கு நான் வந்து ஹோம்ஒர்க் செய்யும்போது என் கூட இருப்பேன் சார், உட்காருவேன். நான் ஏன் உட்கார அப்படின்னா ஹோம்ஒர்க்கு சொல்லித்தரதுக்கு இல்லைங்க சார், என்ன செய்யறாங்கிறத பாக்குறது தான் சார் உட்கார. அவன் சொல்ற 2 விஷயம் சார். ஏன்டா ஹோம்ஒர்க் செய்யாம உட்காந்துருக்கேன்னு கேட்டா, எனக்கு கிளாஸ்ல சொல்லித்தரதே சுத்தமா புரியவே மாட்டேங்குதுப்பா அப்படின்னு. ஏன்டா புரிய மாட்டேங்குது, இதை நீ வாத்தியார்ட்ட கேட்டையா அப்படின்னு சொன்னா, அப்பா அடுத்த பேரண்ட்ஸ் மீட்டிங் வாப்பா அப்படின்னு சொல்லு. நாங்கள் 2 பேரும் போய் உட்காந்துருக்கோம். எந்த பாடத்துல என்ன உனக்கு சந்தேகன்றது அந்த கன்சர்ன் டீச்சர் உட்காந்துருக்கும் போது இவன் கேட்குறான் சார். அவங்க ஏன் முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, அவன் கேட்ட சந்தேகத்தெல்லாம் விட்டுறாங்க சார். என் பையனுக்கு பொறுமை இல்லைங்க சார், அவன் கேட்டுட்டு அவன் விட்டுறான் சார். அந்த இன்ட்ரெஸ்ட்டை இவங்களால எந்த வகையிலுமே கொண்டு வர முடியலைங்க சார். இது நான் என் பிள்ளைகிட்ட இருந்து டீச்சர்ஸோட மனநிலையை நான் தெரிஞ்சுக்கிட்டதுங்க சார். இவன் ஒன்று கேட்டா அவங்க என்னென்னமோ சொல்றாங்க. என்னன்னு கேட்டா கிளாஸ்லயே 40 நிமிஷம் கிளாஸ்ல 10 நிமிஷம் தான் இருக்காங்க சார். மற்ற நேரமெல்லாம் கம்ப்யூட்டர்ல வேலை இருக்கு, ஹெச்எம் கூப்பிட்டாங்க, வேற ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு தர்றதுக்கு தான் டைம் இருக்கே ஒழிய பிள்ளைய கூட சேர்ந்து பேசுறதுக்கோ அவன் என்ன மனநிலையில இருக்கான் அப்படின்றத சொல்றதுக்கோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எங்ககிட்ட கன்வே பண்றதுக்கோ அவங்களுக்கு முடியலைங்க சார். ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு நான் போயிருந்தேன். என் பொண்ணு அப்போ மார்க்ஸ் லோனா எவ்வளோனா 65, 60, 50 இதுதான். அதுவே அவங்களுக்கு லோங்கிறாங்க. சரிங்களா, அவங்க பொண்ணு ரொம்ப வால் பண்றா, சேட்டை பண்றா, சொல் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறா. இப்படி நான் ஒரே ஒரு கேள்விதான் கிடையாது. தூக்கணா குருவி, இதுக்கு ஸ்பெல்லிங் என்னங்க சார் தமிழ்ல வரும்? தூக்கணா குருவி இதானங்க சார். கிளாஸ்ல அவங்க எழுதி போட்டதை என் பொண்ணு எழுதியிருக்கா, அந்த கூ போடவே இல்லை. இதை இவங்க கரெக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. நான் போய் அதை கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதை நான் சைன் பண்ணல, அது அவங்க கிளாஸ் மிஸ்ஸோட தான். கிளாஸ் மிஸ் சைன் பண்ணாமல் யார் சைன் பண்ணுவாங்க? ஒரு பொண்ணை கார்னர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கார்னராக தான் இருக்கணும். எனக்கு வலிக்குது. என் பையன் பேர் மகேஷ் சார். அவங்க வந்து நான் வந்து ஒரு கனவோட கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தேன். 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறான். ரேங்க் கார்டுக்கு கையெழுத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. என்னோட சுச்சுவேஷன், நான் வந்து எங்கள் வீட்டுக்கார் ஃபாரின்ல இருந்தாரு, நான் கையெழுத்து போட அந்த இடத்துக்கு போக முடியல. அப்போ வந்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு நான் போகிறேன், பையன் அங்கே இல்லை. அப்போ நான் மிஸ்ஸை கேட்குறேன், அந்த தத்தி இங்கே இல்லை அப்படின்னாங்க. எங்கே மிஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு, அவன் எல்கேஜியில் உட்காந்துருக்கான் அப்படின்னாங்க. அவன் 3rd ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறான், ஏன் எல்கேஜியில் உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஒன்றுத்துக்கும் அது உதவாது, அது மாடு மேய்க்க தான் லாக்கி. அவனை கொண்டு வந்து இங்கே நீங்கள் விட்டுருக்கீங்கன்னு கேட்டாங்க. அது வந்து அவனுக்கு அதுவே மனசில் ஒரு உருவாகிருச்சு. நம்மளுக்கு வந்து படிப்பு வரலை, நம்மளை வந்து இவ்வளோ மட்டமாக பேசுகிறாங்க, நம்மளுக்கு படிப்பே வரல. நான் அவனுக்கு அந்த மோட்டிவேஷன் கொடுத்தேன். நான் சொல்கிறேன் சார், 100%ல 90% என் பசங்க வளர்றதுக்கு காரணம் நான் தான் சார், எங்கள் வீட்டுக்காரர் தான் சார், பேரண்ட்ஸ் தான் சார். நிறை குறைகளை சொல்லுங்க, நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அவங்க எதுவுமே செய்யல, என் பையன் மட்டும்தான் செஞ்சாங்க. அப்படி சொல்லல சார், அந்த இடத்துல என் பிள்ளைய அந்த மட்டகரமா நினைச்சதால, அதாவது வளர்ந்து குழந்தைகளை கார்னர் பண்றாங்க இல்ல இந்த மாதிரி செய்யறாங்கன்னு சொல்றத நான் மறுத்து பேசல, அப்படி நடக்கலைன்னு சொல்லல. நான் வந்து கல்வியை டார்கெட் வைக்கல சார், அவங்க சொல்லி கொடுக்கறவங்க சொல்றது நிறைய பெற்றோர்களுக்கும் நிறைய குழந்தைகளுக்கும் தவறான உதாரணமாக போய் சேர்ந்து விட கூடாது என்பதற்காக திருத்தனே தவிர நீங்க சொன்னதை நான் மறுத்து பேசல. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க சார். எப்படி பேசுவாங்கன்னா, இந்த டீச்சர் உனக்கு இவங்க எப்படி நடத்தினாங்க, அவங்க ஃபுல் டைம் கிளாஸ்ல இருந்தாங்களா, அதாவது கிளாஸ்ல என்ன நடந்தது, அவன் ஃப்ரெண்டு கிட்ட அவன் என்ன பேசினா, அவங்களுக்கு அந்த எமோஷனல் சப்போர்ட் எல்லாம் இவங்க கொடுக்க மாட்டாங்க. குறை கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்டாஃப் இன்னைக்கு 40 நிமிஷம்னா 40 நிமிஷம் இருந்தாங்களா, 40 நிமிஷம் இல்லைன்னா ஏன் இல்லை நீங்க கேட்டீங்களா? எல்லா பேரண்ட்ஸும் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து பசங்க டவுட் கேட்டாங்கன்னா கேட்பாங்க சார். டவுட்டு
எல்லாருக்குமே லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் எந்த ஸ்டாஃபுமே கொடுக்காம இருந்திருக்க மாட்டாங்க சார். நீங்க வந்து இன்பிட்வீன்ல இப்ப நீங்க கூட சொல்றீங்கல்ல, ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் பேசினா கேட்காதுமா அப்படின்றீங்கல்ல. இப்ப இவ்வளோ வளர்ந்துருக்கவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் பேசக்கூடாதுன்றது. இப்போ ஒரு 40 பேர் 20 பேர் இருக்க கிளாஸ்ல அந்த குழந்தைங்க கையை தூக்கிட்டே இருக்கும்போது அந்த கிளாஸ் டைவர்ட் ஆயிடும். அது எவ்வளோ பெரிய டீச்சரா இருந்தாலும் அந்த கிளாஸ் வந்து இன்னைக்கு இந்த டாபிக் எடுக்கணும்னு அவங்க வச்சிருந்தாங்கன்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாதான் எக்ஸாமுக்கு போக முடியும். சரி, அன்னைக்கு ஒரு நாள் சரிப்பா எல்லாரோட டவுட்ஸை நான் கிளியர் பண்றேன்ப்பான்னு கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஒரு டாபிக்கே அவ்வளோ பெருசு. ஏன்னா 6th படிக்கிறது தான் அப்டேட்டட் வெர்ஷன் தான் 7th படிக்க போறான். மேபி அவனோட டவுட்டு அவன் ஒருத்தர் கிரியேட்டிவா திங்க் பண்ணி கொஞ்சம் நிறைய படிக்கிறவனா கூட இருக்கலாம், அவனோட திங்கிங் ஸ்கில்ஸ் வேற மாதிரி இருக்கலாம். பட் அங்க கடைக்கோடியில் ஒருத்தன் இருப்பான், அவன் தான் எங்களோட இலக்கு. இவங்க எல்லாருமே வந்து ஒரு ரேஸ்ல ஓட வைப்பாங்க. அதாவது அவங்க சொன்னாங்க அந்த செகண்ட் ரோல அந்த பர்பிள் சாரி சொன்னாங்க, என் குழந்தை 55-60 எடுத்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்க ஒரு ஸ்டாஃப் அங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, இல்ல உனக்கு போதுமா அந்த மார்க் அப்படி சொன்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? எங்களோட கடமை வந்து அவங்க 100 மார்க் எடுக்க வைக்கிறது இல்ல சார். நீ இதுல நின்னுடக்கூடாது, நீ இன்னும் ஓடணும், உனக்கு இன்னும் தேடல் நிறைய இருக்கணும்னு சொல்றதுக்காக தான். அது பத்தாது நாங்க சொன்னா அந்த இடத்துல டீச்சர் பேரண்டா என்ன பண்ணோம்னா தட்டி தான் கொடுக்கணும். ஒரு மாணவன் தேங்கி நின்றுடக்கூடாதுங்கிற ஒரு அக்கறையாக நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு டீச்சரோட இடத்துல இருந்து. அதே நேரத்தில் 65 குழந்தை ஒரு இடத்துல இருக்கலாம், 50 பேர் இருக்கலாம், இல்லை 25 பேர் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் எல்லாமும் புரியறதில்ல. அப்போது அவனுக்கான கேள்வியை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய சூழல் இல்லாமல் சிலபஸை முடிச்சுட்டு கடந்து போயிடணுங்கிற இடம் இருக்குல்ல? இல்ல அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க சார். நான் கேட்குறேன், நான் எனக்குமே இதை என்னோட அறியாமையில கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. சந்தேகத்தை நீங்கள் தீர்க்கிறதுக்கு என்ன வழி வச்சுருக்கீங்க? என்னோட பயிற்சி முறையில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்டார்டிங்ல வந்து போர்ஷன்ஸ் கவர் பண்ண தான் சார் பார்ப்போம். எண்ட் ஆஃப் த டேல அந்த 40 மினிட்ஸ்ல 10 மினிட்ஸ் டவுட் கிளியரிங் செஷனே வைப்போம். பசங்களோட டவுட்ஸ் கிளியரிங்னு சொன்னா நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்திருக்கலாம், வந்தாலும் கேட்கறது இல்ல. இப்போ நான் கேட்டா இந்த மேம் இன்னும் கொஞ்ச நேரம் இருப்பாங்க, எனக்கு பிரேக் கிடைக்காது. நான் வீட்டுக்கு போனேன்னா நான் யூடியூப்ல எனக்கு எப்போ தேவைப்படுதோ நான் அப்போ பார்த்துக்கிறேன். இல்லை, இதுக்கு பதில் நீங்கள் சொல்லுங்க. இப்போ அதுக்கான பதில் அது இல்லை சார். அவங்க வந்து டவுட் கேட்டாங்கன்னா வந்து அப்போ பதில் வந்து என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ நேரம் என்ன நடத்திட்டு இருந்தேன் கவனிக்கலையா நீ அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் ஆன்சர் வரும். ஆனால் ஃபர்ஸ்ட் இருந்த டீச்சர்ஸ்லாம் வந்து உட்கார வச்சு கூப்பிடுவாங்க, எதனாச்சும் டவுட்டுன்னா நீ எந்திரிச்சு சொல்லு, எங்கேருந்து நான் பாடம் நடத்தினேன் அப்போ இருக்கேன்னு கேட்பாங்க. ஆனால் இப்போ டீச்சர்ஸ் வந்து எதுவுமே சொல்றது கிடையாது. பசங்க டீச்சர்ஸ் மேலே வைக்கிற கம்ப்ளைண்ட் என்ன? என்னோட கிட் ஒன்று, அவங்க ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டைம் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஷார்ட் பீரியட் பிகாஸ் ஆஃப் போர்ஷன்ஸ் ஹெவியாக இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அவங்க என்ன கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, யார் சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் சைன் பண்ணிட்டு விட்டுறாங்க. யார் வந்து முடிக்கலையோ அவன் ஒரு லைன் கூட எழுதியிருக்க மாட்டான். அவனை பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸே வந்து சொன்னாங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் சைன் சொல்லும் போது அடுத்த நாள் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் ரிப்பீட்டட் ஆகும். அவங்ககிட்ட கேட்கும்போது மேம் என்கிட்ட கேட்கல அதனால நான் எந்திரிக்கல. அட்லீஸ்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐ லெவலில் இருக்கிறவங்களை மட்டும் கான்சன்ட்ரேட். வெற்றிங்கிறது என்னது அப்படின்னா, அடிமட்டத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்லேருந்து டாப்பில் இருக்கும் 100% வந்து பாஸ் ஆகணும், நல்ல மார்க் வாங்கணுங்கிறது அந்த காலத்தில் இருந்துச்சு. இந்த காலத்தில் ஹை லெவலில் தான் பார்க்குறாங்க. இந்த ஸ்டூடெண்ட் முடிச்சிட்டானா ஓகே ஃபைன், இந்த ஸ்டூடெண்ட் முடிக்கலையா அதை பார்க்குறதே கிடையாது. ஈவன் பேரண்ட்ஸ் சொன்னாலுமே அதுலேருந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அப்போது ஆன் டாப் ஆஃப் இட் நான் உட்காந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் 3.5 hours மினிட்ஸாக கால்குலேட் பண்ண சொல்லி ஒரு இது கிட்டத்தட்ட நான் வந்து 45 மினிட்ஸ் அவனுக்கு ஸ்பெண்ட் பண்ணேன் அவனை கிளியர் பண்ணுறதுக்கு. அதை புரிய வச்சு பல எக்ஸாம்பிள் சொல்லி. அப்புறம் லாங்குவேஜ்னு வரும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் லாங்குவேஜில் வீக்காக இருக்காங்க, ஸோ அதனால அந்த பையன் வந்து நல்லா வந்து பேச மாட்டேங்கிறான் அப்படின்றாங்க. அதுக்காக பேரண்ட்டுங்க உட்காந்து லேர்ன் பண்ணி, எக்ஸாம்பிள் மை செல்ஃப், ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாமே நான் உட்காந்து படித்து குழந்தைக்கு வந்து டீச் பண்ணுற சுச்சுவேஷனில் வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கும்போது என் பையன் பார்த்தீங்கன்னா 5 மார்க் தான் வாங்கினான் லாங்குவேஜ். இப்போ நான் லேர்ன் பண்ணி அவனுக்கு லேர்ன் பண்ண வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 ஆவரேஜ் தான் வந்திருக்கான். இல்லை நான் சொல்ல, ஏன்னா 3rd கிளாஸ் தான் இருக்கான். போக ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் விட்டுட்டேன், அதுக்கப்புறம் நான் எஃபர்ட் போட்டேன்னு சொல்ல வரேன். எல்லா பேரண்ட்ஸும் உங்க பிள்ளைய மார்க் எடுக்கலன்னு பேசுனீங்களே, யாராவது ஒரு பேரண்ட்ஸாவது மாற்றுத்திறனாளி மாணவர்களும் இங்கே அரசாங்க பள்ளியில படிக்கிறாங்க, அவங்களையும் நாங்க பாத்துக்கிறோங்கிறத யோசிச்சிங்களா? அந்த குழந்தைகளை பத்தி யாருமே பேசவே இல்லையே. என்னோட பள்ளியில சார் காந்தியப்பன் ஒரு மாணவன், அது ஒரு பழங்குடி மக்கள் வாழ்ந்த பகுதி, நெய்யமலைன்னு சொல்லிட்டு மூக்கில் இதெல்லாம் போட்டிருப்பான், இப்படியே தான் பார்ப்பான், யாரும் பக்கத்துல வந்துடக்கூடாது, அடிச்சிருவான் இல்லை கடிச்சு வச்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு மாணவனை பக்கத்துல போய் உட்காந்து அவன் மூக்கு ஒழுகுவான், ஒழுங்கா சாப்பிட மாட்டான், அப்படிதான் இருப்பான். அந்த மாணவனையும் கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் திருத்தி, அடிக்கக்கூடாதுடா, கடிக்கக்கூடாதுடா, தப்புடா அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சுட்டு, ஒரு நாள் கிளாஸ்ல ஒரு பையன், சூர்யான்னு ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான். நான் அடிக்க போகலாம், காந்திப்பா நான் அவனை அடிக்கவா அப்படின்னு கேட்குறேன். ஆனா டீச்சர், பேச்சு சரியா வராது. ஆனா டீச்சர், ஆனா ஏன் அன்பா சொல்லு. அவன் கேட்டுக்கான், சூர்யா நல்ல பையன் அப்படின்னு அவனோட லாங்குவேஜில் சொல்றான். அப்ப அடிக்கணும் கடிக்கணுங்கிற இருந்த பழக்கத்தை கூட
அதை தப்புன்னு நாங்க ஒவ்வொருத்தனா மாற்றக்கூடிய திறமை ஆசிரியர்கள்கிட்ட மட்டும்தான் சார் இருக்கு. மேடம், மாணவர்கள்னாலே ஒண்ணுதான். இதுல நீங்க மாற்றுத்திறனாளி இல்ல நல்லா இருக்க பசங்கன்னு பிரிச்சு பேசக்கூடாது. இல்ல, மாணவர்கள்னாலே சமம் தானங்க. இல்ல மாணவர்கள்னாலே சமம் தான். நீங்க அதுல மாற்றுத்திறனாளி நல்லவர்கள் நீங்க பிரிக்க கூடாதுல்ல. மாணவர்கள்ன்றது சமம் தான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல பார்த்தவங்க எம்ஆர் ஸ்டூடெண்ட்டும் இருக்கிறாங்க, அவங்கள ஐஇடி ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. எந்த ப்ரைவேட் ஸ்கூல்லையும் அந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்ல கிடையாது. அந்த மாணவர்களையும் நாங்கள் கவனிக்கிறோம், அவங்களையும் எங்கள் பிள்ளைகளாக தான் கவனிக்கிறோம்னு சொல்ல வரோம். அவங்களையும் நாங்கள் விட்டுறது கிடையாது. அவன் கேட்பான் சார், இது என்ன டீச்சர் சொல்லி கொடு அப்படின்பா. இப்போ மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, நீ சொல்லி கொடுத்தா மட்டும் உனக்கு புரிஞ்சிருமா அப்படிம்பாங்க. நான் அப்படி இல்லை, அதை வாசிச்சு காமிப்பேன். ஓ அப்படியா அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மேம்படுத்த ஆரம்பிச்சா. ஒவ்வொரு மாணவனுக்கும் அவன் யாருங்கிற அடையாளத்தை நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னாலே அவன் சிறப்பாக வந்துருவான். அப்படிங்கிறதான் எழிலரசின் சார். எழிலரசி டீச்சர். நீங்க எவ்வளவு வருஷமா டீச்சரா வேலை செய்றீங்க? 15 வருஷமா இருக்கேன். 15 வருஷமா இருக்கீங்க. எந்த ஊர்ல டீச்சரா இருக்கீங்க? சேலத்துல இருந்தேன் சார். நெய்யமலைன்னு சொல்லிட்டு ஒரு 12 ஆண்டுகள் பழங்குடி மக்களுக்காகவே. அந்த பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் கிடையாது சார், தண்ணி வசதி கிடையாது, கரண்ட் கிடையாது. நான் போகும்போதே கீழே விழுந்து தலையில் அடிபடாத குறையா சகதியில் பறண்டு இப்படி தான் நான் போனதே. மலை மேலே ஒரு 8 கிலோமீட்டர் போகிறதுக்கே 1.5 hours ஆகும். அந்த அளவுக்கு போகும்போதே நான் முடிவு பண்ணேன், அப்பா இப்படி ஸ்கூல்லலாம் நம்ம சேரக்கூடாது. கையெழுத்தை போட்டோமா அடுத்த ஆர்டரை வாங்கிட்டு எங்கிட்டாவது ஓடணுண்டான்னு. அங்கே போய் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்கவும் அப்போ முடிவு பண்ணேன் சார், இந்த பள்ளிக்கு தான் நம்ம வரணும், இங்கே தான் நம்ம பணியாற்றணும்னு சேவை செய்யணும், இந்த மக்களுக்காக தான் இருக்கணும்னு செஞ்சு 12 ஆண்டுகள் தொடர்ந்து அதே பள்ளியில் தான் இருந்தேன் சார். மலைவாழ் மக்களுங்கிறதுனால பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. 8வது முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த குழந்தைகள் மேலேருந்து மலையிலேருந்து கீழே வந்து இந்த மாதிரி ஒரு உலகத்தை பார்த்ததே கிடையாது. அதனால நான் என்ன செய்வேன், எங்கேயாவது வெளியில் போனால் செல்லில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இது இப்படி தாண்டா இருக்கும், கடல்னா என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு சுனாமினா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட மாணவர்களை எப்படி நம்ம முன்னேற்றுறதுன்னு ஒவ்வொருத்தர்கிட்டையாவும் ஒரு ஆசையை உருவாக்குவேன். நீ யாருன்னு உன்னை அடையாளப்படுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லையும் இப்படியெல்லாம் ஊர் இருக்குமா, ஓ தண்ணினா இப்படி தான் இருக்குமா, கடலில் இவ்வளோ பெருசாக இருக்குமா, அவன் கிணத்தை தவிர வேற எதையும் பார்த்ததில்ல சார் என் பிள்ளை. அப்போ அவங்களுக்கு என்னென்னலாம் நம்ம என்னால் கொடுக்க முடியுமோ அது எத்தனையும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் பிள்ளைன்னு சொன்னீங்கல்ல, அது பேச்சுவாக்கில் அது ரொம்ப அழகா இருந்தது. சரி, இப்போ என்ன பிரச்சனைனா, உங்களை மாதிரி டீச்சர் எல்லா பள்ளியில இருந்துட்டா இந்த பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே வராது சார். காந்தியப்பன் சார் அந்த மாற்றுத்திறனாளி மாணவன் பேர். நான் அந்த 12 ஆண்டு முடிச்சுட்டு என்னோட குடும்ப சூழ்நிலைக்காக நான் வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ திருச்சி மாவட்டம் கருத்துக்கோடங்கிப்பட்டியில் நான் பணியாற்றுறேன் சார். நான் வரும்போது அவனுக்கு எப்போவுமே டெய்லி நான் சாப்பாடு கொடுத்துருவேன். என் பக்கத்தில் தான் உட்கார வச்சு சாப்பாடு வைப்பேன். ஸ்நாக்ஸ் என்ன வேணுமோ எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி அவனுக்கு கொடுப்பேன். அந்த பையை தூக்கி வச்சுட்டு எல்லா மாணவர்களும் அழுது ஒரு 50 பேர் வரைக்கும் எனக்கு ஆறுதல் சொல்லி வீட்டெல்லாம் விருந்து வச்சு வழி அனுப்பிச்சி வச்சாங்க. எனக்கு அப்போ கூட மனசை கெட்டி வச்சுக்கிட்டேன், அழுக வரல. ஆனால் அவன் டீச்சர் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏன் முன்னாடி அழுகாமல், நான் அழுதா டீச்சர் அழுதுருவாங்க அப்படின்னு அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை நான் வச்சிருந்து நான் போனதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொல்லி சொல்லி அழுதானா சார், எங்கள் டீச்சர் என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கும் ஒரு திருவிழா எதாக இருந்தாலும் டீச்சர் கூப்பிடுன்னு என்கிட்ட ஃபோனில் பேசுவான் சார். இப்போ அவன் 10th முடிச்சுட்டு 12th முடிச்சிட்டான் சார். எனக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வு. இல்லை, எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருந்தது. என்ன விஷயம்னா, ஒரு தாயோட அன்போட ஒரு டீச்சர் இருக்கிறதுங்கிறது வந்து எல்லா மாணவர்களும் எதிர்பார்ப்பாங்க. அது இல்லாமல் போகும்போது தான் நிறைய நேரங்களை ஏமாற்றம் வரும். அப்புறம் அந்த டீச்சர் எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா. நீங்கள் ஒரு டீச்சராகவும் தாயாகவும் இருந்து அந்த பிள்ளைகளை வழி நடத்தணும்னா ரொம்ப சந்தோஷம்.